அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399839 9943113424. தலைவர்களை வரவேற்று சகோதர சகோதரிகளை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் ஆகியிருக்கிறது. அனைத்திடத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்ற அனைத்திடத்திலும் கூட நம்முடைய தலைவர்கள் சென்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே ஆட்சிக்கு வந்து இந்த ஒரு வருட காலத்துல லஞ்ச லாவண்யம் ஊழல் அனைத்திடத்திலும் கூட தலைவரை தாடுகிறது என்றும் கூட ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருந்தது. பல இடத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை சரி செய்வதாக சொல்லியிருந்தாலும் கூட அது எங்கேயும் கூட சரி செய்யப்படாமல் அப்படியேதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பல அமைச்சர்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் அவருடைய குடும்பத்திற்கும் கூட நேரிடத்திலே தொடர்பு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பாரதிய ஜனதா கட்சி 2 விஷயங்களை மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வைப்பதற்காக உங்களை அழைத்திருக்கின்றோம். முதல் விஷயம் உங்களுக்கு தெரியும், நம்முடைய கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா நியூட்ரிஷன் கிட் அதை வந்து பல காலமாக நம்முடைய அரசு கொடுத்துக் கொண்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிலிருந்து இது நடந்து கொண்டு வருகிறது. அம்மா நியூட்ரிஷன் கிட் திமுக அரசு வந்த பிறகு இந்த அம்மா நியூட்ரிஷன் கிட் என்பது வெறும் நியூட்ரிஷன் கிட்டாக அம்மா என்கின்ற வார்த்தையை அவர்கள் நீக்கிவிட்டு நியூட்ரிஷன் கிட் என்கின்ற வார்த்தையை வைத்து அந்த கிட்டை வச்சிருக்காங்க. இந்த அம்மா நியூட்ரிஷன் கிட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் அதுல இருக்கும். அந்த ஹெல்த் மிக்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு அல்பெண்டசால் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கும், டிவார்மிங், ஒரு பிளாஸ்டிக் கப் இருக்கும், ஒரு டவல் இருக்கும், ஒரு ஆவி நிறுவனத்தினுடைய நெய் இருக்கும், டேட்ஸ் பெருச்சம்பழம் டீசீடட் டேட்ஸ் இருக்கும். இது அனைத்தும் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் ஹேண்ட் இருக்கும். இதுல மிக மிக முக்கியமானது நம்முடைய மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ். மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது கர்ப்பிணி பெண்களுக்கு நம்முடைய அரசு வழங்குகிறது. அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து வேண்டும் என்பதற்காக இப்போ திமுக அரசு வந்த பின்பு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் இவர்கள் வந்து எப்படி இந்த நியூட்ரிஷன் கிட்டை வந்து முறையான முறையில் இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தலாம், நன்றான முறையில் எடுத்து செல்லலாம் என்று இவர்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க போட்ட முதல் மீட்டிங் பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இவர்கள் முதல் மீட்டிங்கை போட்டு மார்ச் 8ஆம் தேதி 15ஆம் தேதி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் அவங்க இந்த மீட்டிங்ல வந்து இந்த நியூட்ரிஷன் கிட்ல என்ன பொருள்லாம் வைக்கலாம், என்ன பொருள்லாம் நீக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. அதுல இதற்கு முன்னாடி இதுக்கு இருந்த 8 பொருள்ல ப்ரோபிஎல் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பொருள் இருந்துச்சு. அதை வந்து இந்த டெக்னிக்கல் கமிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் அவர்கள் ஒரு டெக்னிக்கல் கமிட்டி போட்டு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்மன் அவங்களுடைய தலைமையில் அந்த டெக்னிக்கல் கமிட்டி நடந்து அதுல இந்த பிரைவேட் கம்பெனியினுடைய ப்ரோபிஎல் மிக்ஸ் வேண்டாம், அதற்கு பதிலாக ஆவின் ஹெல்த் மிக்ஸ் அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனத்தினுடைய ஹெல்த் மிக்ஸை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இதான் ரொம்ப காஸ்ட்லி. இந்த மொத்த பொருள்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% விலை வந்து இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு மட்டும்தான் அரசு கொடுத்து வாங்குறாங்க. அது ஆரம்பத்தில் வந்து ஸ்க்ரூட்னி பண்ணாங்க, ஆவின் பொருளை சேர்த்துக்கலாமா அப்படின்னு. அதன் பின்பு 15ஆம் தேதி நடந்த மீட்டிங்ல வந்து தரத்தை எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அதன் பின்பு 31ஆம் தேதி மார்ச் 2022 நடந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அதுல ஃபைனலா முடிவெடுத்து டெக்னிக்கல் கமிட்டி அப்ரூவல் வாங்கி அந்த ப்ரோபிஎல் மிக்ஸ் அந்த பிரைவேட் கம்பெனி மிக்ஸை எடுத்துட்டு ஆவின் ஹெல்த் மிக்ஸ் அதை வந்து உள்ள கொண்டு வந்து தமிழக அரசு நிறுவனத்தை கொண்டு வந்து இதனுடைய விலையை குறைப்பதற்கு கூட முயற்சி எடுத்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் மொத்தமா எவ்வளவு நாம இதை வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா 23,88,000 கிட்டு வாங்குறோம். நியூட்ரிஷன் கிட்டுங்கிறது தமிழக அரசு 23,88,000 கிட்டு 2 வருஷத்துக்கு இதை வாங்குறாங்க. இதுல இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி. அது இந்த முறை ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன், டெக்னிக்கல் கமிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிவென்டிவ் ஹெல்த் எல்லாம் சேர்ந்து அதை வந்து ஆவின் நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சோதனை செய்து அதை அப்ரூவல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் மிகவும் விசித்திரமாக ரொம்ப விசித்திரமாக ஏப்ரல் மாசத்துல மார்ச் மாசத்துல இதெல்லாம் பைனலைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசத்துல அரசனுடைய நிர்பந்தம் காரணமாக மறுபடியும் இதே கமிட்டி மறுபடியும் கூட வைக்கிறாங்க. இந்த கமிட்டியை மறுபடியும் கூட வச்சு அன்னைக்கு இந்த கமிட்டி வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த கமிட்டி எல்லா பொருளையும் இதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த கடைசி பொருளை மட்டும் I also wish to inform
as per the reference, consultative meeting has again been convened under the chairman of Vice Chairman State Planning Commission to discuss about the sustainability and feasibility of delivering health mix powder produced by Avin. Though Avin is a good food supplement for pregnant and lactating women and children, and methods of spatially distributed production and delivery, however, the final decision will be taken by the government, and this is for only kind information, sir. அதாவது இந்த கமிட்டி சேர்ந்து 3 முறை அமர்ந்து மார்ச் மாசத்துல 60% அந்த ஹெல்த் மிக்ஸினுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அமர்ந்து மார்ச் 31ஆம் தேதி ஃபைனலைஸ் பண்ணத ஏப்ரல் 8ஆம் தேதி டெண்டருக்கு முன்பாக ரிவர்ஸ் பண்றாங்க. அதற்கு காரணத்தை நம்ம குற்றச்சாட்டாக வைக்கின்றோம். 8 நாட்கள் கழித்து எதற்காக ரிவர்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த PL மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் என்பது ஆவின் நிறுவனம் சப்ளை பண்றதை விட 60% விலை அதிகம். இவர்கள் தான் தொடர்ச்சியா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 8 ஹெல்த் மிக்ஸ், இந்த 8 விஷயத்தையுமே, இந்த நியூட்ரிஷன் கிட்ல வரக்கூடிய இந்த 8 பொருளையுமே, சீடு, டவல், பிளாஸ்டிக் பொருள், இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ், அயன் சிரப்பு, இந்த 8 பொருளையும் சப்ளை பண்ற நிறுவனம் வந்து அனிதா டெக்ஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த அனிதா டெக்ஸ்கார்ட் நிறுவனம் வேற எதுவும் கிடையாது. பொங்கல் தொகுப்புல மாநில அரசுக்கு கொடுத்த எல்லா பொருளையுமே கேந்திரிய பந்தார் மூலமாக தான் சப்ளை ஆச்சு. அந்த கேந்திரிய பந்தாருக்கு அதிகப்படியான பொருட்களை கொடுத்தது அனிதா டெக்ஸ்கார்ட் என்கிற நிறுவனம். இந்த அனிதா டெக்ஸ்கார்ட் நிறுவனம் தான் பிரெக்னன்ட் உமனுக்கு தேவையான இந்த ஊட்டச்சத்து பொருளையும் சப்ளை பண்றது. பொங்கல் தொகுப்பு யார் சப்ளை பண்ணாங்களோ அதே நிறுவனம் தான் இதையும் சப்ளை பண்றது. அந்த நிறுவனம் ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு PL ஹெல்த் மிக்ஸ் 60% அதிகமான ரேட்ல கொடுத்திருக்காங்க. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம், திமுகவினுடைய சொந்த ஆடிட்டராக இருக்கக்கூடிய சண்முகராஜ் அவர்களும், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய MLA மகன் கார்த்திக் அவர்களும், அவங்க 2 பேருமே CM செக்ரட்டரி 2 வச்சு யார் இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டி இருந்தாங்களோ அவங்களை மிரட்டி அவங்க எடுத்த முடிவை ரிவர்ஸ் பண்ண வச்சு ஆவின் பொருளை நீக்கிட்டு மறுபடியும் இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸை வந்து ProPL ஹெல்த் மிக்ஸை கொண்டு வந்து அரசுக்கு இதன் மூலமாக 45 கோடி ரூபாய் லாஸ் ஏற்படுத்தி இருக்கின்றார். 45 கோடி ரூபாய் ஆவினுக்கு கொடுக்காம ProPL ஹெல்த் மிக்ஸ் கொடுத்ததுல 45 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு, மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது ரொம்ப விசித்திரமாக பாத்தீங்கன்னா, இதே இதுல இந்த பிரெக்னன்ட் மகர் கொடுக்கக்கூடிய அந்த கிட்ல அயன் சிறப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த அயன் சிறப்பு வந்து அந்த மதருக்கு தேவையான ஊட்டச்சத்து அயன் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சப்ளை டிபார்ட்மெண்ட், நம்முடைய மாநில அரசுடைய மெடிக்கல் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் இதே 200 ml அயன் சிறப்பை 42 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனா இதுல அனிதா டெக்ஸ்கார்ட் சப்ளை பண்ற அயன் சிறப்பு வந்து 224 ரூபாய். அதாவது 180 ரூபாய் ஒரே அரசுல மெடிக்கல் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசு வாங்கும் பொழுது அது 42 ரூபாய். அதே பொருளை அனிதா டெக்ஸ்கார்ட் நிறுவனம் ஒரு பேக்கேஜாக மாநில அரசு கொடுக்கும் பொழுது இந்த டெண்டர்ல அது வந்து 224 ரூபாய். இதுல 32 கோடி ரூபாய் நம்முடைய மாநில அரசுக்கு இதன் மூலமாக நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 77 கோடி ரூபாய் இந்த 2 பொருள்ல மட்டும். ஒரு பொருளை வந்து மெடிக்கல் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருக்கலாம், இன்னொரு பொருள்ல ஆவின் நிறுவனம் வாங்கின ரேட்டை விட 40% கொடுக்க, அதாவது 60% குறைச்சலாக 40% ரேட்டு கொடுப்பதாக ஆவின் நிறுவனம் சொல்லியும் கூட, அதை டெக்னிக்கல் கமிட்டி ஏத்துக்கிட்டும் கூட, அதை வந்து ஏன் வந்து மாநில அரசு, குறிப்பாக ஆடிட்டர் சண்முகராஜ் அவர்களும் அண்ணாநகர் கார்த்திக் அவர்களும் தனிப்பட்ட நபர்களாக அரசின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு பேசுறது, CM செக்ரட்டரி வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய செக்ரட்டரிய இவங்களே மிரட்டி எதற்கெடுத்தாலும் கூட நாங்கள் CM குடும்பம் சார்பாக பேசுகின்றோம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அதற்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு நாங்க இன்னைக்கு கொடுக்கிறோம். அதாவது முதல்ல போட்ட மீட்டிங், குறிப்பாக மார்ச் மாசம் 7ஆம் தேதி மீட்டிங்ல ஆவினை எடுக்கலாமா அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அந்த மீட்டிங்கான தரவு இருக்கு. இதுலதான் மார்ச் மாசம் 7ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா ஆவினுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாங்க. அந்த ஆவினுடைய டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி எல்லாம் ஸ்டடி பண்ணி இது நல்ல ஒரு பொருள் தான் அப்படிங்கறத 15ஆம் தேதி மார்ச் மீட்டிங்ல முடிவெடுத்தாங்க. அதன் பின் அந்த கமிட்டி திரும்ப அமர்ந்து 31ஆம் தேதி மார்ச் இந்த டேட் பாத்தீங்கன்னா இதுல வந்து முதல் பொருள் ஆவின் அப்படிங்கிற பொருளை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ProPL அப்படிங்கறத தூக்கிட்டு ஆவின் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி ஆவினை ரீப்ளேஸ் பண்ணி
அவங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் டெண்டர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஏப்ரல் 8ஆம் தேதி இதை பாத்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் 8ஆம் தேதி மறுபடியும் இதற்காக ஒரு கமிட்டி அமைத்து ரிலீஸ் பண்ணிடுறோம். ஏப்ரல் 8ஆம் தேதி மறுபடியும் அவர்கள் கூடி கடைசி பேரா படிச்சீங்கன்னா தெரியும், ஆவின் ரொம்ப நல்ல பொருள் தான், ஆனா இருந்தாலும் மாநில அரசு இந்த முடிவு எடுக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வந்து மாநில அரசுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த கமிட்டியிலேயே டைப் பண்ணி கடைசி பேரால வாங்க வச்சிருக்காங்க. இதன் மூலமாக மாநில அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம் 77 கோடி ரூபாய். அதே நேரத்தில் இந்த அனிதா டெக்ஸ்கார்ட் எடுத்துக்கக்கூடிய மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூ 450 கோடி ரூபாய், 450 crore, 23 லட்சம் நியூட்ரிஷன் கிட்டுடைய மொத்த விலை 450 கோடி ரூபாய். அதாவது பொங்கல் தொகுப்புல மிக மோசமான பொருளை கொடுத்து அதன் மூலமாக மக்கள் இறந்தே போயிருவாங்கன்னு பயம் இருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு லாக்டேட்டிங் மதர், பிரெக்னன்ட் மதர் அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் கிட்ல தரம் குறைவான பொருளை கொடுப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஆவினை ஏன் வந்து நம்முடைய மாநில அரசு வேண்டாம் என்று சொன்னார்கள். இது எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இது முடிந்தவுடன் பிரஸ் மீட் முடிச்ச உடனே இந்த காப்பி உங்களுக்கு எல்லாமே நாங்க பேசினது எல்லாமே பிரஸ் நோட் மூலமாக நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். அவங்களுடைய இன்டர்னல் டாக்குமெண்ட் அனைத்துமே வந்துவிடும். இதற்கு மாநில அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக இந்த டெண்டர் ஓபன் ஆகாம இருக்கு. அதுல L1 வந்து அனிதா டெக்ஸ்கார்ட் தான் இருக்காங்க. எனி டைம் இந்த டெண்டர் ஓபன் செய்யப்படும். இந்த டெண்டரை உடனடியாக கேன்சல் பண்ணணும். உடனடியாக கேன்சல் பண்ணி இந்த ப்ரோ பிஎல் மிக்ஸுக்கு பதிலா மாநில அரசு 31/3/2022 அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிவென்டிவ் ஹெல்த் அவங்க எடுத்த முடிவின்படி ஆவின் நிறுவனத்துக்கு இதை கொடுத்து எல்லாமே ஆவின் பால தைரியமாக குடிக்கும் பொழுது ஆவின் நிறுவனத்தினுடைய ஹெல்த் மிக்ஸ ஒரு தாய்க்கு கொடுப்பதிலே மாநில அரசுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் உடனடியாக டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு ஆவின் நிறுவனத்துக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. இரண்டாவது, சகோதர சகோதரிகளே, எங்கே பார்த்தாலும் கூட தமிழகத்தில் அதிகமா இருப்பது ஜி ஸ்கொயர். ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்க பார்த்தாலும் கூட, எந்த ரோட்ல பார்த்தாலும் கூட இருக்கும். இப்ப ஜி ஸ்கொயர் முன்னேற்ற கழகமாக சென்னையினுடைய சிஎம்டிஏ மாறி இருக்கு. சென்னையினுடைய நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு லேண்டை வாங்குறாங்க, அதை பிளாட் போடுறாங்க, டெவலப் பண்றாங்க, மக்களுக்கு விற்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் அப்ரூவல் கொடுக்கிறது சென்னை மெட்ரோபாலிட்டனுக்குள்ள சிஎம்டிஏ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது சென்னைக்குள்ள இருக்கு. இதை தவிர தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய லேண்ட் அப்ரூவலுக்கு டிடிசிபி இருக்கு. 2 அமைப்புகள் இருக்கு. நமக்கு தெரியும், ஒரு சாதாரணமா நீங்கள் நானும் போய் ஒரு லேண்ட் அப்ரூவல் வாங்குறோம் அப்படின்னா முதல்ல ஃபைல் சப்மிஷன் 1 நாள், சைட் இன்ஸ்பெக்ஷன் ரூல் படி 14 நாள், டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டினி 15 நாள், யூஏ லெட்டர் 5 நாள், அட்வைசரி ஃபீ கட்டுறதுக்கு 15 நாள், ரோடு பேட்டர்ன் கிஃப்ட் டீட் 10 நாள், சப்மிஷன் ஆஃப் கிஃப்ட் டீட் 5 நாள், ரிலீஸ் ஆஃப் கிஃப்ட் டீட் 10 நாள், ரெஜிஸ்டர் ஆஃப் கிஃப்ட் டீட் 5 நாள், ஃபைனல் பிளான் டு லோக்கல் பாடி 85 நாள், சைட் இன்ஸ்பெக்ஷன் பை லோக்கல் பாடி மொத்தமாக 100 நாள், ஃபீ அட்வைஸ் 10 நாள், ரேரா அப்ரூவல் 50 நாள், மொத்தமாக 200 நாள் ஆகும். ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் போய் லேண்ட் கன்வர்ஷன் ஆகி சிஎம்டிஏலயோ டிடிசிபிலயோ அப்ரூவல் முடிச்சு ரேரா வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிதான ஒரு கன்சல்டேட்டிவ் ஒரு ரெகுலேட்டரி பாடி, ரேராக்குள்ள போய் வெளியே வர்றதுக்கு 200 நாள் ஆகும். இதுதான் தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தினுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் நாம பார்ப்போம். கோயம்புத்தூர்ல 122 ஏக்கருக்கு ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவல் கொடுத்த நாள் 22/7/2021. லோக்கல் பாடி டிடிசிபி அப்ரூவல் ஆகி லோக்கல் பாடி அப்ரூவல் ஆனால் 28/7/2021. அதாவது கொடுத்த 6 நாள் அப்ரூவல். ரேரா அப்ரூவல் வந்து கொடுத்த 2 நாள் அப்ரூவல். மொத்தமாக 8 நாள், 200 நாட்களாக இருப்பது ஒரு மரபு. ஆனா அரசு அதை விட அதிகமா தான் எடுத்துக்குவாங்க. 300, 350 ரொம்ப பிரஷர் போட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லஞ்சம் கெஞ்சமெல்லாம் கொடுத்து இங்க கம்ப்ளைண்ட்லாம் வருது நம்ம பார்த்தோம்னா அது 150 நாள் ஆகும். ஆனா 8 நாள்ல ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 122 ஏக்கர் லே அவுட்டினுடைய வேலையை 8 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும், சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கிட்டு லோக்கல் பாடி அப்ரூவல் வாங்கும் பொழுது அதுக்குள்ள ரோடு போட்டிருக்கணும், பார்க்குக்கு இடம் விட்டுருக்கணும். அது எல்லாமே எப்படி 5 நாள்ல போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதை விட விசித்திரம், இந்த ஈகட்டூர் லேண்ட பாத்தீங்கன்னா 12 நவம்பர்ல டிடிசிபி அப்ரூவல், 15 நவம்பர்ல லோக்கல் பாடி அப்ரூவல், 20 நவம்பர்ல ரேரா அப்ரூவல். நீலாங்கரை ப்ராப்பர்ட்டி 25 ஜனவரி
சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல், 31 ஜனவரி லோக்கல் பாடி அப்ரூவல், 4 பிப்ரவரியில ரேரா அப்ரூவல். ரேரா வந்து மத்திய அரசினுடைய ஒரு பாடியாக இருந்தாலும் கூட ரேரால ஆளுகளை போடுற பொறுப்பு அனைத்துமே மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கு. மாநில அரசு ரேரால யார் யார் வரணும் அப்படிங்கறத மாநில அரசு தீர்மானிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஜி ஸ்கொயர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய 15 மேஜர் டெவலப்மெண்ட், 15 மேஜர் லேண்ட் டெவலப்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா இஞ்சப்பாக்கம்ல 2, நீலாங்கரை, கோயம்புத்தூர், இஞ்சப்பாக்கம் இன்னும் 2, நீலாங்கரை, குன்னக்காடு, ஈகட்டூர், உப்புளிப்பாளையம், மறுபடியும் கோயம்புத்தூர், இந்த 15 பாத்தீங்கன்னா அனைத்துமே 20 நாட்களுக்குள்ள இதை செஞ்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் விஞ்ஞான ஊழல், திமுக உடைய விஞ்ஞான ஊழல் இங்க இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதலா ஒரு ஜிஓ போடுறாங்க. இப்ப இருந்து சிஎம்டி அப்ரூவல் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நடக்கும், ஆஃப்லைன்ல யாருமே வந்து அப்ரூவல் கொடுக்க கூடாதுன்னு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செய்கின்ற முதல் வேலை. அவங்க அதை சொன்ன உடனே ஆன்லைன் சிஎம்டில ஆன்லைன் வந்து ஓபன் ஆகுது, லிங்க் எல்லாம் போய் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிடணும். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, எப்பவெல்லாம் ஜி ஸ்கொயர் அப்ரூவல் சப்மிட் பண்றாங்களோ அதற்கு 1 மணி நேரம் மட்டும்தான் இந்த ஆன்லைன் லிங்க் ஓபன் ஆகும். ஜி ஸ்கொயர் சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஆன்லைன் லிங்க் க்ளோஸ் ஆகும். அதனால யாருமே எங்கேயுமே லேண்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த ஆன்லைன் லிங்க் வந்து ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் எனேபிள் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான லேண்ட் டெவலப்பர், அவங்க மிகப்பெரிய லேண்ட் டெவலப்பரா இருந்தாலும் கூட நீங்க விசாரிச்சு பார்க்கலாம், யாருமே சிஎம்டிஏ ஆன்லைன் லிங்க்ல உள்ள அனுப்பி அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாமே செக் அண்ட் பேலன்ஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னா, சிஎம்டிஏ டிடிசிபிக்கு செக் அண்ட் பேலன்ஸ் வந்து ரேரா இது அனைத்துக்குமே செக் அண்ட் பேலன்ஸ் வந்து கிரீடா. இந்த அனைத்து நிறுவனத்திலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதுவும் எவ்வளவு அருமையா சிஎம்டிஏ பண்ணிருக்காங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு சிஇஓ இல்லாத சிஎம்டிஏக்கு ஒரு சிஇஓ முதலா ஒரு போஸ்ட கிரியேட் பண்ணி சிஇஓ அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வர்றாங்க. இந்த சிஇஓ அப்படிங்கிறவருடைய வேலை என்னன்னா, ஜி ஸ்கொயரை தவிர யார் அப்ரூவ் பண்ணாலும் கூட அந்த அப்ரூவல் ப்ராசஸ ஹோல்டு பண்றதுக்காக ஒரு புதிதாக ஒரு போஸ்ட உருவாக்கி அதற்கு சிஇஓ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல சீனியர் பிளானர் அப்படிங்கிறவர் சிஎம்டிஎல் ரொம்ப முக்கியமானவர். இப்ப ருத்ரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மனிதர் இருக்காரு. நீங்க போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்ற காமன் டயலாக் என்னன்னா, நான் வந்து முதலமைச்சர் குடும்பத்தினுடைய ஆளு, எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் பேப்பரை கொடுத்துட்டு போங்க, அப்ரூவல் கொடுக்கறப்ப தான் கொடுப்போம் அப்படிங்கறத மிக விஞ்ஞான பூர்வமாக ஆன்லைன் மூலமாக அந்த சுவிட்சை வந்து ஜி ஸ்கொயர் ஆபரேட் பண்றப்ப மட்டும் கொடுத்து மிச்ச நேரத்துல அந்த சுவிட்ச் வந்து எப்பவுமே எனேபிள் ஆகும். இதை தாண்டி இப்ப பத்திரிகை நண்பர்கள் ஜி ஸ்கொயர் அதிகமா பேசுறதுனால இப்ப ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் புதிதாக 6 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 6 கம்பெனியை பத்தி அடுத்த மாசம் நாங்க திரும்ப ரிலீஸ் பண்றோம், எந்த லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னு. இது வந்து அவங்களுடைய முதல் கம்பெனி இப்ப ஜி ஸ்கொயர் அதிகமா பேப்பர்ல வரதுனால முதல் கம்பெனியுடைய பெயர் சன்ஷைன் ஹோல்டிங்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இதுல வந்து முதலமைச்சர் அவருடைய மருமகன் முதல் டைரக்டராகவும் முதலமைச்சர் அவருடைய மகள் 2வது டைரக்டராகவும் சன்ஷைன் ஹோல்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருக்காங்க. லோட்டஸ் பீவின் டெவலப்பர் எல்எல்பி இது 2வது நிறுவனம், ஹைதராபாத்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து முதலமைச்சர் அவருடைய மருமகன் முதல் டைரக்டராகவும் பிரசாந்த் ரெட்டி தடிசனா அப்படிங்கிறவங்க 2வது டைரக்டராக இருக்காங்க. லுக்அப் மெர்ச்சன்டைஸ் எல்எல்பி மோகன் கார்த்திக் நாம யார பேசிட்டு இருக்கோமோ அவர் வந்து முதல் டைரக்டராகவும் முதலமைச்சர் அவருடைய மருமகன் சபரீஷன் வேதமூர்த்தி அவர்கள் 2வது டைரக்டராக இருக்காங்க. மேக்ஸ் ஸ்பேஸ் ரியாலிட்டி எல்எல்பி அடுத்த ஒரு நிறுவனம். இதுல மறுபடியும் முதலமைச்சர் அவருடைய மருமகன் டைரக்டர் நம்பர் 1 ஆகும் சபரீஷன் வேதமூர்த்தி. மோகன் கார்த்திக் அண்ணாநகர் அவங்க டைரக்டர் நம்பர் 2 இருக்கிறாங்க. செசக் ஹோல்டிங் அப்படிங்கிற கம்பெனி இப்ப புதுசா வந்து ரியல் எஸ்டேட் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் அவருடைய மருமகன் டைரக்டர் 1, மோகன் கார்த்திக் டைரக்டர் 2, முதலமைச்சர் அவருடைய மகள் டைரக்டர் நம்பர் 3. மன்னூர் ஒயிட்ஃபீல்டு கிரியேட்டர் அப்படிங்கிற புது கம்பெனி இப்ப குடும்பத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அண்ணாநகர் கார்த்திக்குடைய தாய் கீதா மோகன் அவங்க டைரக்டர் நம்பர் 1, ஜி ஸ்கொயர் பாலா அவருடைய துணைவியார் ஸ்ரீகலா அவங்க டைரக்டர் நம்பர் 2. இப்ப ஜி ஸ்கொயரை தாண்டி இன்னும் புதிதாக 6 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தாண்டி இப்ப பெங்களூர் ஹைதராபாத் நோக்கி படையெடுத்திருக்காங்க. இதே போல அனைத்து இடத்திலும் கூட அந்த லேண்ட் பார்சல் இவங்க மட்டும்தான் லாக் பண்றாங்க. யாருமே எங்கேயுமே எதுவுமே வாங்க முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்துல 2G திமுகவுக்கு முடிவுரை எழுதியிருந்தாங்க. இப்ப ஜி ஸ்கொயர் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
இதற்கு நிச்சயமாக நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதில் சொல்லி ஆகும். இதற்காக ஒரு அமைச்சர், ஒரு வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஒரு நிறுவனத்திற்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்கறதுக்காக எதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துறாரு? அதுவும் குறிப்பாக G2 அப்படிங்கிற பேர் இப்ப பத்திரிகை நண்பர்கள் அதிகமா வந்த உடனே இப்ப புதிதாக 6 கம்பெனிகளை உருவாக்கி இந்த 6 கம்பெனி இப்ப அப்ளை பண்றாங்க. 200 நாளைக்கு மேல ஆகிற ப்ராசஸ் எப்படி 7 நாள், 5 நாள், 4 நாள், அது எப்படி 3 நாள்ல நீங்க 122 ஏக்கருக்கு ரோடு போட்டிருப்பீங்க, 122 ஏக்கர்ல பார்க் கிரியேட் பண்ணிருப்பீங்க, எப்படி அது ப்ராசஸ்? இது அனைத்தும் கூட முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். திரும்ப திரும்ப நாம எங்கோ போய் எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் கூட அதுல வர்ற பேர் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் கார்த்திக் அவங்க பேர் வருது, G2 பாலா அவங்களுடைய பேர் வருது, முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிற சிலருடைய பேர் வருது. கண்டிப்பாக இதுல ரொம்ப இதை விட முக்கியம், இது பாத்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு சொல்றதை விட லேண்ட வாங்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, சால்வ் பண்றாங்க. இது வந்து அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல நாம சொன்ன இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. பொங்கல் தொகுப்பு கொடுத்த ஒரு கம்பெனி மறுபடியும் அதே கம்பெனி வந்து நம்முடைய பிரெக்னண்டா இருக்கக்கூடிய தாயாருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் மிக்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட இதற்கு முன்னாடி கொடுத்த அதே கம்பெனிய மறுபடியும் கொடுக்க சொல்றாங்க. அது பொங்கல் கிட் கொடுத்த கம்பெனி தான் அதனுடைய மொத்த கான்ட்ராக்டராக சப்ளை பண்ணுவது. எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? 42 ரூபாய் ஆயம் சிறப்ப 224 ரூபாய். இதை விட ஆவின் 60% குறைவாக 40% ஆபரேட்டிங் காஸ்ட் கொடுக்கும் பொழுது இதற்காக ஆவின் நிறுவனத்திற்கு வாய்ப்பு கொடுக்கல. இதற்காக பிளானிங் கமிஷன் ஒன்று உருவாக்குனீங்க. அந்த பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்மன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு எதற்காக முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நீங்கள் பிரஷர் கொடுத்து அதை ஏப்ரல் 8ஆம் தேதி அதை மாற்றி மறுபடியும் பிஎம் மிக்ஸ் கொடுக்கிறோம் நீங்க சொல்லணும். இது அனைத்தையும் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை நாங்க அபிஷியலா டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு அபிஷியலாக நாங்க ஒரு கம்ப்ளைண்டாக இதை பதிவு செய்ய போகின்றோம். இதுல டிவிஎஸ்சி அனைத்தையும் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி முறையான முறையில் ஆக்ஷன் எடுத்து இந்த 450 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வாங்கினதுக்கு லஞ்சம் யாருக்கு கொடுத்தாங்க அந்த கம்பெனி அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு எந்த பிரஷர் வந்துச்சு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டை நோக்கி போகும் என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிக்கிறோம். இரண்டாவது நம்ம சொன்ன G2 இஷ்யூல இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம். G2 செய்யணும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிச்ச டெவலப்பருடைய வயிற்றுல கை வைக்காதீங்க. அவங்களும் தொழில் பண்றாங்க, அவங்க கிட்ட எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்கள ஆண்டாண்டு காலமாக தொழில் செய்வங்கிற தொழில இருந்து வெளியே அனுப்பிட்டு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் தெரிஞ்ச உடனே இன்னும் 6 நிறுவனத்தை புதுசா உருவாக்கி கிட்டத்தட்ட 20-30 ஷெல் கம்பெனி உருவாக்கி அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தமிழக மக்கள் என்ன நினைப்பார்கள்? இதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே 2 விஷயங்களை உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இதே G2 நிறுவனம் கடந்த ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் பல இடங்கள்ல வந்து நிலங்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த நிலத்துக்கான அந்த அப்ரூவல் வந்து எத்தனை நாட்கள்ல பெற்றிருக்காங்கன்னு ஏதாவது டேட்டா ஏதாவது வச்சிருக்கோமா சார்? ஆனா இந்த சிஎம்டி அப்ரூவல் அப்படிங்கிறதுனா திமுக ஆட்சி வந்த பின்புதான் இந்த சிஸ்டம். அதற்கு முன்னாடி 200 நாளைக்கு முன்பு யாருமே வாங்குறது. அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் இப்படிதான் இருந்துச்சு. பேப்பர் ஒர்க்கா ஒரு இடமா கொடுக்கணும். அந்த பேப்பர் ஒர்க்கு 4 நான் சொன்ன மாதிரி 15 நாள், 5 நாள், 20 நாள், 30 நாள் கொடுக்கணும். அந்த பேப்பர் ஒர்க்கின் படி தான் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இப்ப ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே. ஒருத்தருக்கு மட்டும் எனேபிள் பண்ணி அந்த லிங்கை வந்து பாத்தீங்கன்னா அது இனிமே ஒரு டாக்குமெண்ட் ஆக்கலாம். அந்த சுவிட்ச் எப்பவெல்லாம் ஆன் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு இந்த G2 நிறுவனம் போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்புதான் அந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா ஆன் ஆகும். G2 அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா திரும்ப ஆஃப் ஆயிடும். மிச்சம் இப்ப போய் நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நார்மலா லிங்க் டிசேபிள்ட் அப்படின்னு நீங்க அதை ஆக்சுவலா பண்ண முடியாது. சூப்பர் ஃபாஸ்ட்ல எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாம கோயம்புத்தூருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதுல போட்டிருப்பாங்க ஆடுல 22 நாள்ல G2 வந்து எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு பிளாட் போட்டிருப்பாங்க. ஆனா வாங்கின டேட் பாத்தீங்கன்னா 6 நாள் தான். கோயம்புத்தூருடைய 122 ஏக்கர் டேட்டை பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவலுக்கும் லோக்கல் பாடி அப்ரூவலுக்கு 6 நாள். 6 நாள் இருக்கும் பொழுது 22 நாள்ல நாங்க ரோடெல்லாம் போட்டு G2 சொல்றாங்கன்னா அவங்க மார்க் பண்ண போட்டோவை லோக்கல் பாடிக்கு கொடுத்து அப்ரூவல் வாங்கினாங்களாம். ரோடே போடாம மார்க் பண்ண ரோடே போடாம மார்க் பண்ண பார்க்கு அதெல்லாம் போட்டுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு விற்கும் பொழுது பண்ணாங்களாம். இது அனைத்துமே ஒருதலை பட்சமாக ஒரு கம்பெனியை நோக்கி திரும்ப நம்ம சொல்றோம். ஆடிட்டர் சண்முகராஜ் அவங்க நம்ம பேர் சொல்றோம் அப்படின்னா இதுல அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கு.
நீங்க கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட பேசுனீங்கன்னா எந்த டெண்டராக இருந்தாலும் கூட அவங்களுடைய கவனத்துக்கு செல்லாமல் அந்த டெண்டரை நீங்க ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எதற்காக அரசு நிறுவனத்துல வேலை செய்யணும், எதற்காக கமிட்டி போடணும், எதற்காக நாங்கள் ஊழல் இல்லாம செய்யணும், எதற்காக முதலமைச்சர் சொல்லணும். சார், இது இந்த புகார் சம்பந்தமா தமிழக அரசு உங்கள் மீது ஏதாவது ஒரு புகார் அளித்தால் நீங்க இது சந்திப்பீங்களா? புரியல, கேட்கல. இந்த புகார் இந்த குற்றச்சாட்டு மூலமா தமிழக அரசு உங்கள் மீது ஏதாவது ஒரு புகார் கொடுத்தால் அது சந்திப்பீங்களா? ஏற்கனவே ஜி2 பத்தி செய்தி போட்ட செய்தி நிறுவனங்கள் மீது, யூடியூபர்கள் மீது மேடம், இது இந்த ஜி2 பாத்தீங்கன்னா நம்ம ஜி2 எடுப்பதற்கான காரணமே பத்திரிகை நண்பர்கள் மீது அவங்க போட்ட கேஸ்னாலதான். அதை கொஞ்சம் எடுத்து டிக் பண்ணி பார்க்கும் பொழுது எதற்காக இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க. ஜி2 பத்தி யாரு என்ன சொன்னாலும் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு சிவில் கம்ப்ளைண்ட ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்டா மாத்தி இந்த அளவுக்கு மிரட்டுறாங்கன்னு பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது. இந்த பர்மிஷன் ஆன்லைன், அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் ரிக்கிங், 5 நாள் அப்ரூவல் அசுரத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் நான் தலைவர் என்கின்ற முறையில் அதை பேசுறேன், அவர்கள் நிச்சயமாக இனத்தை கொண்டு வந்தாலும் கூட எதிர்கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உண்மை யாருமே பேசக்கூடாது. நீங்க உண்மையை சொன்னா நாங்க 2 நோட்டீஸ் கொடுப்போம், நான் உங்களை போலீஸ் கேஸ்ல வம்புக்கு இருப்போம் அப்படின்னா அதற்கு தயாராகத்தான் இருக்கட்டும். ஏன்னா இது முதலும் முடிவும் கிடையாது. இதை இவங்க சரி பண்ணாத வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இதை போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்துதான் இருக்கு. ஏன்னா இந்த ஆவின் முதல் முடிவு கிடையாதுன்னா ஸ்வீட் பாக்ஸ் ஊழல்லையே ஆவின் சம்பந்தப்பட்டிருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, ஐயோ ஆவினுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆவினுக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த கேஸ்ல மறுபடியும் ஆவினுக்கு கொடுக்கல. ஆவின் 40% ஆஃப் பிஎல் காஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தும் ஆவினுக்கு கொடுக்கல. அந்த பக்கம் கொடுக்கிற கம்பெனி பொங்கல் தொகுப்பு ஊழல்ல சம்பந்தப்பட்ட கம்பெனி. முதலமைச்சர் அவர்கள் பிளாக் லிஸ்ட் பண்றேன்னு சொல்லி எந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணாரு? அப்படி முதலமைச்சர் பிளாக் லிஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டிய கம்பெனி இந்த அனிதா டெக்ஸ்கார்ட் ஆகி இருந்திருக்கும். அதையும் செய்யல. அவங்க திரும்பியும் இந்த டெண்டர் லைவா வச்சிருக்காங்க. எனி டைம் டெண்டர் ஓபன் பண்ணுவாங்க. இவங்க தான் L1 பிட்டரா இருப்பாங்க. என்ன டெண்டர் ஓபன் ஆகல, பட் டெண்டர் சப்மிஷன் முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி முதலமைச்சர் அவர்கள் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கின்றார்கள்? அவருடைய வாதத்தை நாம் எப்படி ஏற்கணும்? அதனால் நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன அஸ்திரத்தை தூக்கிட்டு வந்தாலும் கூட எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேற பிரைவேட் நீங்க சொல்லாத நேம்ஸ் நேம்ஸ் சொன்னீங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வேற வேற நியூ கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையிலேயே வேற கம்பெனிஸ் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல நான் ஒவ்வொரு இடத்துல 79 ப்ராஜெக்ட் நீங்க வளர்க்குறாங்கல பாத்தீங்கன்னா கம்பெனி பட் யாராவது கம்பெனி எப்படி அவங்களும் அப்ரூவல் வாங்கிருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு மட்டும் நீங்க ஃபேவர் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம குற்றச்சாட்டு. மிச்சவங்க எல்லாம் 100 நாள் 200 நாள் எடுத்து அவங்க பொறுமையா அப்ரூவல் வாங்கி மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி அந்த டீலை நீங்க முடிச்சுட்டு சேல் பண்ணிட்டு அடுத்த டீலுக்கு போயிருக்கு. இது நான் சொல்ல ப்ராப்பர்ட்டி டெவலப்பரா இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட், சார் அட்வான்ஸ் எங்கேயுமே கொடுக்க முடியல, அட்வான்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க அட்வான்ஸ் கொடுத்து பேப்பர் எடுத்துட்டு போனா எங்க பேப்பரை டிலே பண்றாங்க. சிஎம்டிஏக்குள்ள எங்களுடைய லிங்க டிலே பண்றாங்க. ஜி2க்கு மட்டும்தான் வேக வேகமா எனேபிள் ஆகும். அதுக்கு மத்த எந்த கம்பெனி கொடுக்கலையும் நாம சொல்றோம். மத்த கம்பெனி கொடுக்கறாங்க. ஜி2 கொடுப்பது மிக மிக அதிகம், மத்த கம்பெனி கொடுப்பது மிக மிக குறைவு. அதுக்கு நம்ம சொல்லி இருக்கிற நாட்களை பார்த்தா நீங்க சொல்ற எந்த கம்பெனியுமே 5 நாள் 6 நாள் 7 நாள்ல மொத்த அப்ரூவல் ப்ராசஸ் எந்த கம்பெனியுமே முடிச்சிருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க ப்ராசஸ் 1 hour தான் நீங்க லிஸ்ட் ஓபன் பண்ண போனா மற்றவங்களால எப்படி பண்ண முடியுது சார்? அந்த ப்ராஜெக்ட் நீங்க பேப்பர்ஸ் டெய்லி அந்த சாட்டர்டே சண்டே ரியல் எஸ்டேட் எடுத்து பார்த்தாலே நியூ ப்ராஜெக்ட்ஸ் வருது. டெய்லி பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ், சென்டர் பேஜ்ல நம்ம எல்லாரும் பாக்குறது ஜி2 தான். எல்லாரும் பாக்குறது பேப்பர் ஆட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேபி கட்டிங் கொண்டு வரல, அது ஒண்ணு மட்டும்தான். மிச்சவங்க பண்ணலாம் 1 ஏக்கர் 30 சென்ட் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணலாம். ஆனா சென்னையிலயோ தமிழ்நாடோ இப்ப பெங்களூர் ஹைதராபாத்தும் போயிட்டாங்க, பெரிய ப்ராப்பர்ட்டி அதுல கை வைக்கணும் அப்படின்னா ஜி2 தவிர யாருக்குமே எங்கேயுமே பர்மிஷன் கிடைக்கிறது கிடையாது. 30 சென்ட்ல 40 சென்ட்ல எத்தனையோ நண்பர்கள் பண்ணலாம். இல்லையே நான் சொல்றேன், ஜி2 போக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கலாம். ஆனா பல்கா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோ ஜி2 நாங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஜி2 தவிர யாருக்குமே அப்ரூவல் கொடுக்காத அளவுக்கு இந்த சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சிட்டியில நீ 10,000 கம்பெனி இருக்கும். சிட்டியில இப்ப எடுத்த 10,000 கம்பெனி இருக்கும்.
அது முதல்ல 20,000 கம்பெனியா இருக்கு. சிட்டில வந்து இவ்வளவு பெரிய சிட்டில ஒரு கம்பெனி செய்ய முடியாது. மிச்ச கம்பெனி இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல. மிச்ச கம்பெனியும் 10 சென்ட் 20 சென்ட்ல பண்ணுவாங்க. நாம வைக்கிற ஸ்பெஸ், நான் சொல்ல நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன், பிரஸ் நோட்டை திரும்பவும் படிங்க. நாம சொல்றது ஸ்பெசிபிக்கா ஒரு கம்பெனிக்காக சிஸ்டத்தை ரிக் பண்ணி எந்த ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணாம 3 நாள் 4 நாள்ல நீங்க அப்ரூவல் கொடுக்குறீங்க. இது இம்பாசிபிள். 3 நாள் 4 நாள்ல டிடிசிபில இருந்து லோக்கல் பாடி அப்ரூவல் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சைட் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்காது, ரோடு போட்டிருக்க மாட்டீங்க, அதுல பார் கட்டியிருக்க மாட்டீங்க. எல்லா வயலேஷன்ல நீங்க பண்றீங்கன்னு தான் குற்றச்சாட்டை தவிர தமிழ்நாட்டுல 20,000 கம்பெனி ஓரம் கட்டிட்டு ஜி ஸ்கொயருக்கு மட்டும் கொடுக்குறீங்க குற்றச்சாட்டு கிடையாது. ஜி ஸ்கொயருக்கு நிறைய ஃபேவர் பண்றீங்க அப்படிங்கறது தான் குற்றச்சாட்டு. இந்த ஊழல் புகார் தொடர்பாக டிவிஎஸ்சி எப்போ சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ஆனா நாங்க இன்னைக்கு சண்டே, நாளைக்கு நம்முடைய லாயர் விங்கி போய் அதை முறை பண்ணி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதே போல டிடிசிபியை பொறுத்தவரை, சிஎம்டிஏவை பொறுத்தவரை அங்கேயும் கூட யார் என்ன ரிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கும், அதையும் கம்ப்ளைண்டா கொடுக்குறோம். ரெண்டையுமே டிவிஎஸ்சி இதை எடுத்து முறையான விசாரணை நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை. இந்த ப்ரோகல் டெண்டர் கொடுத்துட்டாங்களா இல்ல ஓபன் டெண்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஓபன் ஆகாம ஓபன் ஆகல. அப்ப அது வந்த பிறகுதான் இந்த இது வரதுக்கு முன்னாடி ஒன்லி ஒன். சரி, இது அவங்க தான் எல்வனா இருப்பாங்க. எந்தெந்த அமைச்சர்கள் தொடர்பு இருக்காங்க? ஆனா இந்த ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் அதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் என்றால் நம்முடைய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள். ஆனா இதுல மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது நான் கம்ப்ளைண்ட் வைக்க விரும்பல. காரணம், இது வந்து ஒரு 2 தனிநபர் வெளியே இருந்து ஆபரேட் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அமைச்சரை பொறுத்தவரை லஞ்சம் வாங்கினார் என்று சொல்வதை விட எதற்காக வெளியே இருக்கிற 2 இண்டிவிஜுவல் பார்ட்டிய டெண்டர் ஃபைனலைசேஷன் ப்ராசஸ்ல அமைச்சர் எப்படி அலோ பண்ணலாம் அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு அது அமைச்சர் வந்து கமிஷனா ஒமிஷனா அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் தான் பதில் சொல்லணும். இரண்டாவது ஜி ஸ்கொயர் குற்றச்சாட்டை பொறுத்தவரை எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு ஹவுசிங் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் மீது கண்ணை மூடிக்கொண்டு 1 வருட காலமாக அமைச்சர் எப்படி உட்கார முடியும்? 1 வருட காலமாக எப்படி ஒரு கம்பெனிக்கு மட்டும் நீங்க ஃபேவர் பண்ண முடியும்? 1 வருட காலமாக வேற யாருக்குமே இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு ஃபேவர் இல்ல ஒரு கம்பெனிக்கு இருக்குன்னா அதற்கு அமைச்சர் மட்டும்தான் முழு பொறுப்பு இருக்கணும். அதுல ஜி ஸ்கொயர் கம்பெனி ஓனர் யாரு, அவங்க எந்த ஃபேமிலி லிங்க், இப்ப நம்ம புதிதாக சொன்ன 6 கம்பெனியினுடைய டைரக்டர் 1 யாரு, டைரக்டர் 2 யாரு, 3 யாரு, வேற வேற பேர் சொன்னாலும் கூட இதுல எங்களை பொறுத்தவரை நேரடி பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தான் நேரடி பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியும். முதல் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நான் இவ்வளவு பண்றேன், நல்லா பண்றேன், நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன், மக்கள் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆவினுக்கு கொடுக்காம அந்த ப்ரோபியல் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கறத எப்படி அவர் ஏத்துக்கிட்டாங்க? எப்படி வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர், பிரைவேட் ஆடிட்டர், ஒரு குடும்பத்தினுடைய ஆடிட்டர் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு அனுப்பலாம். இரண்டாவது, அது பிளாக் லிஸ்ட் ஆக வேண்டிய கம்பெனி எப்படி டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண அமைச்சர் அனுமதி கொடுத்தார்? இந்த 3 கேள்விகளுக்கும் அமைச்சர் பதில் சொல்லுங்க. இந்த ஆட்சியில திமுக அமைச்சர்னா சும்மா பேரளவுக்கு தான் இருக்கிறாங்களா? முடிவுகள்லாம் வேற எங்க தான் எடுக்கப்படுதுன்னு சொல்றீங்க? வெளியில இருந்து எடுக்கப்படும் சார். ஆவின்னு சொல்லும் போது அப்ப நாசர் சாருக்கும் வந்து இல்ல ஆனா ஒரு விஷயத்துல நாம ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க நண்பர்கள் சொல்றீங்க தேவையில்லாம நாம வந்து அவதூறு பேசக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கட்சியாக அந்த கண்ணியம் பேரும். கண்டிப்பா நாங்க இன்னைக்கு அவதூறு யாரு மேலேயும் சொல்லல. நாம் சொல்வது இது நடந்திருக்கிறது. இதுல இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. முதல்வர் சம்பந்தப்பட்டிருக்காங்க எங்கேயுமே நம்ம சொல்லல. முதல்வர் கவனம் கொடுக்க வேண்டும். முதல்வருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளவு ப்ராப்பர்ட்டி கை வைக்கிறாங்க, இவ்வளவு அப்ரூவல் ப்ராசஸ் அந்த கம்பெனி கிடைக்குது அப்படின்னா அது முதல்வருக்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதே போல முதல்வர் அவர்கள் பொங்கல் தொகுப்புல நான் பேன் பண்றேன்னு சொன்னார். இது வரைக்கும் நீங்க ஏன் சார் பேன் பண்ணல? கேந்திரிய பண்டாருக்கு சப்ளை பண்ண ஒரு கம்பெனியை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நியூட்ரிஷன் கிட்டுக்கு எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள்? அவர் கவனத்துக்கு வரலையா? இதெல்லாம் முதலமைச்சர் சொல்லணும். ஆனா எங்க பார்த்தாலும் கூட வெளியிருக்கிற ஆட்கள் தான் கவர்மெண்ட் ஆபரேட் பண்றாங்கன்னு தெரியும். திரும்ப சொன்னது போல பாலா, அண்ணா நகர் கார்த்திக், ஆடிட்டர் சண்முகராஜ் இவங்க தான் திரும்ப எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிவிஎஸ்சி போறீங்கன்னு சொல்றீங்க. டிவிஎஸ்சி மாநில அரசினோட கட்டுப்பாடு நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல அடுத்த கட்ட? நான் இப்ப மாநில அரசை நம்பி ஆகணும், மாநில அரசு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நம்பி ஆகணும். அதனால டிவிஎஸ்சி இதை கொடுக்குறோம். டிவிஎஸ்சி முறைப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இதே டாக்குமெண்ட் ஹைகோர்ட்ல கொண்டு போய் கொடுக்க போறோம், பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஆனா முதல்ல இதற்காக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு நியாயத்தின் அடிப்படையிலே, தர்மத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்.
மேடம் நாம சில பேருங்க சொன்னா சரியா இருக்காது ஒரு பிரஸ் மீட்ல. ஏன்னா அதிகாரிகளுடைய பேரை நம்ம தேவையில்லாம இழுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம எப்பவுமே அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நம்ம சொல்றோம், அதிகாரிகளை பொறுத்தவரை இன்னசென்ட் அண்டில் ப்ரூவன் கில்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல அதிகாரிகளுக்கு அழுத்தம் வந்திருக்கிறதா அப்படின்னா அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்க எனக்கு தெரியல. இதுல அதிகாரிகள் இன்வால்வ்மெண்ட்டை பத்தி இப்ப நாம பேச விரும்பல. அது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல அது வெளியே வரட்டும் நாங்க நம்புறோம். சார், இது சம்பந்தமா ஆளுநரை சந்திச்சு புகார் அளிப்பீங்க? நாங்க ஆளுநரை பொறுத்தவரை திமுக ஆட்சி ஒரு வருட காலம் முடிந்திருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்துல திமுக ஆட்சியில நடந்த அனைத்து விஷயங்களையும் கூட தொகுத்து அதை ஒரு புத்தகமாக ஆளுநர்கிட்ட கொடுக்கிறோம். அதுல கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், அமைச்சர்கள் பேசிய பேச்சுக்கள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சிலர் பேசிய பேச்சுக்களை மொத்தமாக ஒரு புத்தகமாக தொகுத்து அது ஆளுநர்கிட்ட 20ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் ஆளுநர் மாளிகையில சந்திச்சு நேரம் வாங்கி அளிக்கிறோம். அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு நீங்க ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தீங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, இன்னைக்கு கூட காலையில இருந்தே இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா சாதாரண ஒரு சிபாரிசு இல்ல ஒரு டெண்டர் வந்து கொடுக்கறதுல இதுதான் நடந்திருக்கு. அமைச்சர் முத்துசாமியும் சரி, மா சுப்பிரமணியம் நீங்க நேரடியா ஒரு இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறது. ஆனா நேரடியாக இதுல அமைச்சர் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, அமைச்சர் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, அதற்கான காலம் வரும். அமைச்சர் சம்பாதிக்கிறது எல்லாமே இதுல இருந்தா உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த 450 கோடி ரூபாய் டெண்டர்ல 100 கோடி ரூபாய் கைமாறி, அது உண்மைதான். 100 கோடி ரூபாய் கொடுத்து தான் இந்த டெண்டர் சப்மிட்டே பண்ணிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு, எப்படி போச்சு அப்படிங்கறத இதை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா வரும். ஆனா அமைச்சர்கள் இதை வச்சு எவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான நேரமும் காலமும் வரும். இப்ப அமைச்சர்கள் சம்பாதிச்சிருக்காங்கன்னா எங்கிருந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்றதா எங்களுடைய வேலை. 77 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம், 450 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நம்ம சொல்றோம். இது அனைத்தையும் கூட ஆதாரப்பூர்வமாக நாம ஒரு கவர்மெண்ட் எடுத்த முடிவை ரிவர்ஸ் பண்ணி 8 நாள்ல திரும்ப இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. பொங்கல் தொகுப்பு ஊழல்ல டெயிண்டட் கம்பெனி கொடுக்குறீங்க. இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப ஸ்பெசிபிக்கா ஒரு அமைச்சர் எடுத்து இவர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு இவ்வளவு பணத்தை அவர் அதிகப்படுத்தியிருக்காரு, அதற்கான நேரமும் காலமும் வரும், நிச்சயமா சொல்லுவோம். அது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது அனைத்துமே ஊழல் எங்கெங்க நடந்துகிட்டு இருக்கு, அதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க. இன்னும் 4 வருஷம் இருக்கு, 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. அண்ணன் கேட்ட கேள்விக்கான நேரம் வரும். அதனால்தான் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேரை புரோஹித் மிக்ஸ்லயும் முத்துசாமி அண்ணன் பேர் இதுலயும் சொல்றோம். அதுல மா சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும், எதற்காக வெளியிருந்து 2 நபர்கள் அதை ஆபரேட் பண்ணி அரசுக்கு 77 கோடி ரூபாய் நஷ்டமும் 100 கோடி ரூபாய் எங்க கைமாறிச்சு அப்படிங்கிறது அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டியது இந்த விவகாரம் தொடர்பா முக்கியமான எவிடன்ஸ் எல்லாமே உளவுத்துறை மூலமா உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிறந்த நாளுக்கு அதுல சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுதான் சொல்றாங்க. உண்மையா தான்? ஆனா முதல்ல ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவது கிடையாது. எப்பொழுதுமே போன் சுவிட்ச் ஆஃப் வச்சிருப்பேன். நேற்று ஒரு அரசியல் கட்சி தலைவரான பின்பு அந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. அதனால யாரோ ஒருத்தர் வாழ்த்து சொல்றாங்க, அன்புல சொல்றாங்க, பாசத்துல சொல்றாங்க, நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த அடிப்படையில வந்து எல்லா நாளுமே பிறந்த நாளா நினைக்கக்கூடிய மனிதன் நான். ஏதோ ஸ்பெஷல் டே அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. இரண்டாவது, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட் தான். கொஞ்சம் நாம டிப் பண்ணி எடுக்கணும். நிறைய இடத்துல வந்து அரசு ஊழியர்களை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு விதமான பணிச்சுமை அங்க இருக்கு, அழுத்தம் இருக்கு, நேர்மையா வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சில அதிகாரிகள் அவங்களை போர்ஸ் பண்ணி தப்பு பண்ண வைக்கிறாங்க. அதனால நிறைய இடத்துல வந்து அரசு அதிகாரிகளை நம்ம கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல நாங்க வாங்குறோம். இது அனைத்துமே உள்ளிருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட் தான். அதுல இந்த நேரத்தில் நான் வேற எந்த கருத்து சொல்ல விரும்புறீங்க. இந்த 1 இயர்ல வந்துட்டு நீங்க என்ன நல்லது பாக்குறீங்க டிஎம்கே ஆட்சியில? சம்திங் இன் டெவலப்மென்ட். டிஎம்கே ஆட்சியில நல்லதை பார்ப்பதற்கு சொல்றதுக்கு அவங்க அமைச்சர் இருக்காங்க. எதிர்கட்சியாக அவர்கள் செய்த தவறை சொல்வதற்கு நான் இருக்கிறேன். அதனால என்ன நல்லதை பார்த்திருக்கீங்க டிஎம்கே அமைச்சர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நீங்க சிட்டியில பாத்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் நீங்க ஆட்சி வந்தோடனே மழை தண்ணி ப்ராப்ளம் வச்சு நம்ம குரல் சொல்ல முடியாது டிஎம்கே. பட் நவ் தே ஆர் டெவலப்பிங் த சிட்டி. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அவங்க ஒரு ஊக்கமா இருக்கு சார். எதிர்கட்சியில நீங்களும் சப்போர்ட்டிவா நீங்க குறை சொல்றது, நீங்க உங்களுக்கு எதிர்கட்சியா நீங்க நிறைய சுட்டி காட்டுங்க, தவறு இல்லை. ஆனா நல்லது செஞ்சாலும் ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் நீங்க நல்லது செஞ்சாதானே எதிர்கட்சி உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எப்போதும் குறையே நீங்க சொல்றது என்னன்னா, ஆனா எப்ப பார்த்தாலும் குறையா சொல்றீங்க சொல்லாங்க. நான் குறையா சொல்லுங்க, எதையுமே வந்து அவதூறா சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையில சொல்றது நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அந்தந்த காலகட்டத்தில் நிறைவு போடுறோம். தவறு செய்யும் பொழுது ஒரு அமைச்சரை பற்றி, துறையை பற்றி சொல்றோம். எங்களுடைய வேலை வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி காலகாலத்தில் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கினா எப்படி உடம்பு பூஸ்ட் ஆகுமோ அது சொல்வது என்னுடைய வேலை கிடையாது. எங்களுடைய வேலை மக்கள் மன்றத்தில் சில தவறுகள் இப்ப நீங்க கேட்டால் உங்க மேல கேஸ் போடுறோம்.
இப்ப பத்திரிகை துறையும் மிரட்டி வச்சிருக்காங்க. நீங்க எழுதுனீங்கன்னா வேற வேற ரீதியில வர்றாங்க. இதை சொல்லக்கூடிய தன்மைங்கிறது இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எண்ணம். அதனால்தான் தைரியமாக இதை சொல்றோம். ஏன்னா காமன் மேன் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அரசாங்க அதிகாரி வெளியே பிரஸ் மீட் பண்ணி அதை சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் விடுவாங்களா? அல்லது ஒரு காமன் மேன் ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்றது ஃபாலோ பண்ணுவாங்களா? அதையெல்லாம் தாண்டி பத்திரிகையில் நீங்க டைரக்டா எழுதுனா பத்திரிகைக்கு தான் தொந்தரவு கொடுப்பாங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வருடத்தில் ஆட்சி முடிந்திருக்கும் பொழுது சில தவறுகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் தான் நீங்க பார்க்கணுமோ தவிர இதை குறை சொல்றாங்க, டெய்லி குறை சொல்றாங்க நீங்க பாருங்க. இல்ல சார், எங்க பத்திரிகை பொறுத்தவரை நாங்க நிறைய லோக்கல் பேப்பர் தான். சார் ஒரு நிமிஷம் சார், இல்ல சார் நான் முடிச்சிருந்தேன் சார். பிரஸ் மீட்டா கேட்கறதுக்கு வருவாங்க, கேட்பாங்க. நீங்க கேளுங்க, நான் யாரும் உங்களை கேட்க வேணும்னு சொல்லவே இல்லை. நாங்க வந்து லோக்கல், நாங்க அப்ரிஷியேட் பண்றது ஏன் அப்ரிஷியேட் பண்ண நாங்க இங்க வரல. நாங்க ஒரு லோக்கல் பேப்பர் தான். நாங்க வந்துட்டு அந்த நாங்க வந்துட்டு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது போட்டோகிராஃப். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு இது நாங்க போடுவோம் அடிக்கடி. அவங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் சரி பண்றாங்க நிறைய இடத்துல, இந்த லோக்கல் ஏரியால எல்லாம் சரி பண்ணா போட்டோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம். அதுதான் பண்ணலாமே. வாழ்த்துக்கள். நாளைக்கு நீங்க மாதிரி நிறைய போட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட கேள்வி கேட்கறது நாங்க முன்னாடி வந்து நிற்போம். அந்த உறுதியும் உங்களுக்கு நாங்க தமிழகத்தில் உள்ள 10% IAS IPS ஆபீஸ் வந்து முக்கியமான தகவல் உங்களுக்கு கொடுத்ததாக உளவுத்துறை சிஎம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% IAS ஆபீஸ் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த கேள்வியை பதிலளிப்பவரோட மீடியா நண்பர்கள் இந்த கேள்வி நான் சொல்லுனேன். தமிழகத்திலிருந்து செலக்ட் ஆகக்கூடிய IAS IPS அதிகாரிகள் ரொம்ப குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வந்து மீடியா நண்பர்கள் நீங்க பேசணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம். அதாவது நான் உங்க பதிலுக்கு நான் வர்றேன். அதாவது 42 பேர் தான் தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. 100 பேர் 120 பேர் செலக்ட் ஆன ஒரு ஸ்டேட் இன்னைக்கு 80 70 60 வந்து 42 வந்திருக்கு. சில பத்திரிகை கூட தலைப்பா எழுதியிருந்தீங்க. அதற்கு தமிழக அரசு உடனடியா தலையிட்டு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பிரிலிம்ஸ் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பணம் கொடுக்க வேண்டும். ஏன்னா மத்த அரசு கொடுக்குறாங்க, கர்நாடகா கொடுக்குறாங்க, வேற எல்லாம் கொடுக்குறாங்க. மெயின்ஸ் போகும்பொழுது 2 லேக் ருபீஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். மெயின்ஸ் பாஸ் பண்றாங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்கணும். அதே போல தமிழ்நாடு அரசு நிறைய பயிற்சி மையங்களை உருவாக்க வேண்டும். Tier 2, Tier 3 சிட்டியில ஒரு திண்டுக்கல்லோ அல்லது சின்ன சின்ன Tier 2 சிட்டியில பயிற்சி மையங்கள் தமிழ்நாடு அரசு எடுத்து நடக்கும். ஏன்னா இந்திய ஆட்சி பணியில நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் குறைஞ்சாங்கன்னா அது வருங்காலத்துல பிரச்சனை ஏற்படக்கூடும். ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரிகள் குறையக்கூடாது. இது நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கணும். தயவு செஞ்சு IAS IPS IRS அதிகாரிகள் அதிகப்படுத்துவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கணும். பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா மற்ற மாநிலங்கள் கொடுக்கறது மாதிரி ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தணும். ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி Tier 2 சிட்டில கொண்டு வரணும். தமிழ்நாடு தான் திரும்பவும் நம்பர் ஒன் ஸ்டேட்டா பல ஆண்டு இருந்தோம். ஆனா இப்ப அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதற்கான முயற்சி எடுத்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இப்ப சில பேர் விரும்புறது இல்லை. எல்லாருமே வந்து ஹிஸ்டரி, சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த 3லயே திரும்ப திரும்ப சுத்துறாங்க. அதனால் புதிய ஆப்ஷனல் சப்ஜெக்டை மக்கள் எடுத்து படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அண்ணன் கேள்விக்குன்னா இதான் என்னோட ஏரியா, இதான் எங்களுடைய கன்சர்ன். கட்சியாக நிறைய தமிழ்நாடு அதிகாரிகள் வரும். அப்பதான் அவங்க டெல்லியில போய் இருந்தாங்கன்னா நாளைக்கு டெபுடேஷன்ல தமிழ்நாடுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்ப இருக்கிறதே ரொம்ப குறைவுன்னா டெல்லிக்கு போறவங்க குறைவா இருப்பாங்க. நாளைக்கு நம்ம சில அரசு கிட்ட செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப குறைவா போயிடும். கேரளா பாத்தீங்கன்னா ஹையஸ்டா டெல்லியில் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ட்ரெயின் வந்தாலும் எக்ஸ்டென்ஷன் கேரளாக்குள்ள எப்படி கொண்டு போறாங்கன்னா ஆபீசரை கண்ட்ரோல் பண்ண முடியும், சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி நம்ம குறைஞ்சிக்கிட்டு இருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. அதை பற்றி அது உங்களுடைய பிரைவேட் கருத்துங்கன்னா அதை பத்தி நான் கண்டிப்பா கருத்து சொல்ல விரும்புகிறேன். சமீப நாட்களா பாஜக அதிமுக இடையே வார்த்தை போர் அதிகமா இருந்துட்டு வருது. மாறி மாறி வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறீங்க, கருத்துக்களை முன்வச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி பாக்குறீங்க அண்ணா? தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தோழமை கட்சியெல்லாம் தாண்டி மத்திய அரசிலே நாங்கள் 2014 தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமான திட்டத்திற்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய கட்சி. ஆர்டிகல் 360 விவசாய சட்டத்திலிருந்து முக்கியமான சட்டங்களுக்கு நாட்டிற்காக எங்களோட நின்றுட்டாங்க, அரசியல் காரணத்தை எல்லாம் தாண்டி. ஆனா இப்ப அதிமுக வந்து அண்ணன் பொன்னையன் அவர்கள் கருத்து சொன்னாங்க, அண்ணன் செல்லூர் ராஜா அவங்க கருத்து சொன்னாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து தான். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னா
எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அதிமுகவை அழித்துத்தான் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதும் கிடையாது. 70% மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துத்தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போறாங்க. அங்க பிஜேபிக்கு ஸ்பேஸ் இருக்கு, பெரிய அளவுல வளர்றதுக்கு மக்கள் எங்களோடு இருக்காங்க. தேசியத்துக்காக தமிழ்நாட்டில் 20% மக்களுக்கு மேல தேசியத்துக்காக ஓட்டு போட்டவங்க இப்போ இருக்காங்க. அதனால அதிமுகவை கீழே தள்ளி வச்சுட்டு பிஜேபி வளரணும் அப்படின்னு பொன்னையண்ணன் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். எங்களுக்கு அந்த மாதிரி நோக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் 2024 நீங்க பாத்தீங்கன்னா அனைவருமே ஒரு கூட்டணியில் இருப்போம், என்டிஏ கூட்டணியில் இருப்போம், எந்த குழப்பமும் இல்லை. இதை வந்து ஓபிஎஸ் அண்ணா இபிஎஸ் அண்ணா சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள் சொன்ன கருத்து கவனத்துக்கு வந்த பின்பு சொல்லி இருக்கின்றோம், யாரும் இனி பேசக்கூடாது. மாநில தலைமையினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல், நம்முடைய மீடியா சென்டருடைய பர்மிஷன் இல்லாம யாருமே அவருடைய தனிப்பட்ட கருத்தை அதிமுகவை பற்றி வைக்கக்கூடாது. அதில் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம்னா, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ குழப்பமோ கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக தொடர்ந்து யாராவது சொன்னா கூட அது ஓபிஎஸ் அண்ணனும் இபிஎஸ் அண்ணனும் கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் இந்த விவகாரம் தமிழகத்தில் ஏடிஎம்கே ஸ்டாண்ட் வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொல்றதுதான் ஏடிஎம்கே ஸ்டாண்ட். அவங்க அபிஷியலா அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட கருத்து. அதுக்கப்புறம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இதை வந்து அவங்க ஒருத்தர் சொன்னாங்க, பிஜேபி ஒருத்தர் கவுண்டர் சொன்னாங்கன்னா அது முடிவே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். பிஜேபியிலிருந்து யாரும் பேசக்கூடாது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். இதை யாரும் பேசாது. தமிழகத்துல பாஜக உண்மையிலேயே வளருது அப்படின்னா, நான் முடிச்சுட்டு போறேன். தமிழகத்துல பாஜக உண்மையிலேயே வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா வர நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்க தயாரான சீமான் கேட்டிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன? நான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்பது எந்த கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சியில் காட்டுற தேர்தல் இல்லைங்க. அது நமக்கு தெரியும். ஏன்னா ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வருமானு எனக்கு தெரியாது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை பெற்று மறுபடியும் 3வது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதுதான். அதுல பாரதிய ஜனதா கட்சியோடு யாரெல்லாம் துணை இருக்கின்றார்களோ அனைவருடைய ஒத்துழைப்பையும் வைத்துக் கொண்டு 400 எம்பியை தாண்டணும். ஏன்னா வலிமையான இந்தியா வேணும். 400 எம்பிக்களை தாண்டணும் அப்படிங்கிற அடிப்படை தான்.